ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டர் பண்ணும்போது தெரியாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போடுற மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செயின் பிரேஸ்லெட் இருக்குல்ல, லெட்டர் சார்ம்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல, அந்த பிரேஸ்லெட் ஆர்டர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2மே ஒரே மாதிரி வேணுங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. என் சென்டரில் ஒரு ஹார்ட்டு, கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இந்த ட்ராயிங்கில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சா, நான் அப்புறம் வந்துட்டு அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த சார்ம்ஸ் எல்லாம் ஹேங் ஆன மாதிரி தான் இருக்கும், கனெக்ட் ஆன மாதிரி இருக்காது சைடில். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹார்ட் சார்ம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் கலரும் அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் நினச்சது என்னென்னா, 2 சேமான ப்ரேஸ்லெட் கேட்கும்போது சரி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஆர்டர் பண்ணுறாங்க போல் ஒரே மாதிரி போடுறதுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் செயின் டவுட்டு நான் கேட்டிருந்தேன். இந்த 2 சைஸில் செயின் இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த செயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு, ஒன்று வந்து எனக்கு. ஸோ அதனால் வந்து திக்காக இருக்கிற பெரிய செயின் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு போட்டுருங்க, இது தின்னாக இருக்கிறது வந்து எனக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சைஸாக அவங்களே சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி வருது, அதனால தான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நான் செஞ்சு ஃபோட்டோ அனுப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க கைக்கு பார்சல் போனதுமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க.